இந்த சீரீஸில் நாம் மார்ச் 2024இல் ஐஎஸ்சி எகனாமிக்ஸ் போர்ட் கொஸ்டின்ஸில் செக்ஷன் ஏயில் கேட்கப்பட்ட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்களுக்கு விடை காண்போம். இது பல பகுதிகளாக பப்ளிஷ் ஆக இருக்கிறது. மாணவர்கள் கவனமாக பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை வெளிவந்த வீடியோ லெசன்ஸ்களுக்கான QR கோடுடன் கூடிய லிங்கின் சாஃப்ட் காப்பி வேண்டுவோர் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு கிளிக் அல்லது ஒரு டச் உங்களை பாடத்திற்கு நேரடியாக இட்டுச் செல்லும். காணொளிகளை தேடி காலத்தை விரயம் செய்யாமல் தேவைப்படும் பாடத்தை உடனே சென்றடையலாம். எனது இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது. நல்லது, இப்போது பாடத்திற்குள் செல்வோம். First question. If the price elasticity of demand for a commodity is 2 and the percentage change in price is 5, the percentage change in quantity demanded will be options A 3, B 2.5, C 10, D 3. இந்த வினா பெர்சன்டேஜ் மெத்தடை அடிப்படையாக கொண்டது. இங்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா இதுதான். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் ஈக்குவல் டு எலாஸ்டிசிட்டி. இதில் மதிப்புகளை பதிலீடு செய்யுங்கள். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி கேட்கப்பட்டிருக்கிறது. பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் 5 பதிலீடு செய்யுங்கள். ஈக்குவல் டு எலாஸ்டிசிட்டி 2, அந்த மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது, பதிலீடு செய்யுங்கள். இனி பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டிக்கு சால்வ் செய்யுங்கள். 2 times 5 10. ஆப்ஷன் சி சரியான பதில். செகண்ட் கொஸ்டின். அசர்ஷன். An increase in public expenditure during recession can help to control the situation. Reason. Government reduces subsidies to overcome its budget deficit. Options. A. Both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. B. Both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. C. Assertion is true, but reason is false. D. Assertion is false, but reason is true. டிப்ரெஷனை விரட்டுவதற்கு சரியான வழி கவர்மெண்டின் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகரிப்பதுதான். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரின் ஒரு அம்சம் சப்சிடி பேமெண்ட்ஸ். அதனால் பட்ஜெட் டெபிசிட்டை குறைப்பதற்கு கவர்மெண்டின் சப்சிடி பேமெண்ட்டை குறைப்பதும் சரிதான். ஆனால் பட்ஜெட் டெபிசிட்டை குறைப்பது முக்கியமா, டிப்ரெஷனை விரட்டுவது முக்கியமா என்றால் டிப்ரெஷனை விரட்டுவது தான் மிகவும் முக்கியம். எனவே அசர்ஷனும் ரீசனும் தனித்தனியாக பார்க்கும்போது சரியாக தெரிகிறது. என்றாலும் ரீசன் அசர்ஷனுக்கு சரியான தீர்வாகாது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். At the point of inflection, dash is maximum. Options. A. Total product. B. Total cost. C. Average product. D. Marginal product. இந்த கிராஃபை பாருங்கள். டோட்டல் ப்ராடக்ட் கர்வானது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டை அடையும் போது மார்ஜினல் ப்ராடக்ட் மேக்சிமம் ஆகிறது. ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். ஃபோர்த் கொஸ்டின். In which one of the types of market are average revenue curve and market demand curve the same? Options. A. Monopoly. B. Oligopoly. C. Perfect competition. D. Monopolistic competition. எந்த ஒரு மார்க்கெட் ஃபார்மாக இருந்தாலும் ஒரு நிறுவனத்தின் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வ் தான் அந்த நிறுவனத்தின் டிமாண்ட் கர்வ். எனவே நிறுவனத்தின் டிமாண்ட் கர்வ் என்பது வேறு,
மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் என்பது வேறு. ஆனால் மொனாபொலி மார்க்கெட் ஃபார்மில் ஒரே ஒரு நிறுவனம்தான் உள்ளது. எனவே அந்த மார்க்கெட் ஃபார்மில் ஃபேமும் இண்டஸ்ட்ரியும் ஒன்றுதான். அதனால் மொனாபொலி மார்க்கெட் ஃபார்மில் ஆவரேஜ் ரெவென்யூ கர்வும் மார்க்கெட் டிமாண்ட் கர்வும் ஒன்றுதான். ஆப்ஷன் ஏ என்பது கரெக்ட் ஆன்சர். Fifth question. The diagram given below shows the change in price of cotton shirts. Which one of the following causes the equilibrium price to move from P1 to P2? Options. A. Increase in the excise duty on raw cotton. B. Expected fall in future price of cotton shirts. C. Fall in the price of synthetic shirts. D. Increase in wage rate. காட்டன் ஷர்ட்களின் விலை வீழ்ச்சியடையும் என்ற பயத்தில் விற்பனையாளர்கள் நிலவுகின்ற விலையில் கைவசம் உள்ள ஸ்டாக்கை மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறார்கள். அதனால் சப்ளை கர்வ் வலப்புறமாக ஷிஃப்ட் ஆகிறது. ஆனால் டிமாண்ட் கண்டிஷன் மாறாமல் எலாஸ்டிக்காக இருப்பதால் ஈக்லிபிரியம் E1 என்ற புள்ளியிலிருந்து E2 என்ற புள்ளிக்கு நகர்கிறது. எனவே விலை P1 P2 ஆக குறைகிறது. ஆப்ஷன் பி தான் உங்கள் தெரிவாக இருக்க வேண்டும். Sixth question. Refer the diagram given below and choose the incorrect statement. Options. A. E is the equilibrium point. B. The diagram shows a situation of normal profit. C. C is the shutdown point. D. E is the break-even point. Average variable cost கர்வினுடைய மினிமம் பாயிண்ட் தான் ஷட்டவுன் பாயிண்ட். ஷட்டவுன் பாயிண்ட் என்ற புள்ளி மார்ஜினல் காஸ்ட் கர்வின் மீது இருப்பதாக படத்தில் காணப்படுகிறது. ஆப்ஷன் சி, சி இஸ் த ஷட்டவுன் பாயிண்ட் என்று கூறுகிறது. அது தவறு. எனவே ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். Seventh question. Government of India purchased Rafale aircrafts from France in recent times. Which one of the following market forms is applicable for this product in India? Options. A. Monopsony. B. Monopoly. C. Oligopoly. D. Monopolistic competition. மொனாப்சனி என்ற மார்க்கெட் ஃபார்மில் ஒரே ஒரு பையர் மட்டுமே இருப்பார். அதனை இந்தியாவில் ராஃபேல் ஏர்கிராஃப்ட் வாங்கியதுடன் இணைத்து பாருங்கள். இங்கு இந்தியன் கவர்மெண்ட் மட்டுமே ராஃபேல் ஏர்கிராஃப்டை வாங்க முடியும். ஆப்ஷன் ஏ என்பது உங்கள் தெரிவாக இருக்க வேண்டும். Eighth question. Revenue receipts in the government's budget. Options. A. Create liability. B. Reduce liability and create assets. C. Reduce assets. D. Keep liability and asset unaltered. Revenue receipts கவர்மெண்ட்டுக்கு எப்போதுமே liabilityயை உண்டாக்காது. அந்த பணத்தை கவர்மெண்ட் திருப்பித் தர வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் மூலம் வந்த பணத்தை அரசாங்கம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது அன்றாட செலவுகளுக்குத்தான் பயன்படுத்தும். அதனால் அரசுக்கு சொத்து எதுவும் அதிகரிக்காது. எனவே ஆப்ஷன் டி, கீப் த லயபிலிட்டி அண்ட் அசெட் அன்ஆல்டர்ட் என்பது ரைட் ஆன்சர். Ninth question. If savings greater than investment, it will lead to options. A. Excess demand. B. Deficient demand. C. Notional demand. D. Actual demand. சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்பது அக்ரகேட் சப்ளையானது அக்ரகேட் டிமாண்டை விட அதிகம் என்ற நிலையை காட்டுகிறது. அதன் பொருள் என்னவென்றால், பண்டங்களும் பணிகளும் அளவுக்கு அதிகமாகவே அங்காடியில் உள்ளது. மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லாததால் அதற்கு ஏற்ற வகையில் மக்களின் தேவை அதிகரிக்கவில்லை. டெஃபிஷியன்ட் டிமாண்ட் கண்டிஷன் நாட்டில் நிலவுகிறது. எனவே ஆப்ஷன் பி சரியான பதில். நம்முடைய இன்றைய செஷன் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.